ஹாய்ங்க. ஒரு ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே வந்து நாங்கள் எங்கே இன்றைக்கி வந்து சூப்பராக கிளம்பியிருக்கோன்னா, காலையிலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, "நீ நான் ஒர்க் லீவ் போட்டேன். ஜாலியாக வெளில சுற்றுறோம், சாப்பிட்றோம். நீ எதுவும் சமைக்காத, கிச்சனுக்கு லீவ் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ! எனக்கு ஒரே மாதிரி ஜாலியாகிடுச்சு. தம்பியும் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டான். எல்லாருமே கடகடன்னு கிளம்பிட்டு காலைல சாப்பிட்றதே மறந்துட்டோம் நாங்கள். சரி ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு சோஃபா கடைக்கு போனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே வுட்லேயே தான் இருந்துச்சு. சரி வுட்லாம் வேணாம், பசங்க இடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு குஷனில் பார்க்கலாம் நம்ம சொல்லிட்டு வேறு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸு அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து டி நகர் சரவணா போயிருந்தோம். ஏற்கனவே பார்த்து வச்ச சோஃபா தான் இது. கலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. சரி அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே வரும்போது இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் ஜாலி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி பாருங்க எனக்கு காண்ட்ருந்தான், இது வாங்கிக்கோமா அது வாங்கிக்கோமான்னு. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் என்ன மொக்க பண்ணி விட்டாங்க. இல்லை நம்ம பொங்கலுக்கு வாங்கிக்கலாமா, இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா தான் நான் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். பார்த்தா மனுஷன் வந்து என்ன மூடில் இருக்காருனே தெரில. இன்றைக்கி ஒரு ஜாலி மூடில் இருக்கார் போல். அதனால வந்து ஸ்ப்ளெண்டர் கூப்பிட்டு போயிட்டாரா. சரி அப்படியே அங்கே போய் தம்பிக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வரும்போது இந்த காரில் விளையாட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. பாய்.